கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 10ஆம் சங்கீதம் 3-4 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் தேவனை தேட ஆரம்பித்தால் ஆசீர்வாதம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, சில குடும்பத்திலே அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும், பெருமை பாராட்டி கொண்டிருப்பாங்க. அவங்க இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, பெருமை மட்டும்தான் இருக்கு. நான் இதை ஆசைப்பட்டேன், நான் இது இச்சையோட ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி நினைச்சதெல்லாம் சாதிக்கிற மாதிரி தெரியும், பெருமை கூட பாராட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில குடும்பத்திலே 24 மணி நேர வாழ்க்கையிலே தேவனை தேடாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில இருக்கிறாங்க. தேவனை தேடாமல் இந்த உலகத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பாங்க. வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் தேவனை தேடான். ஒரு குடும்பத்தில் தேவனை தேடாம இருக்கும் போது ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தரை அசட்டை பண்ணிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் கர்த்தரை அசட்டை பண்ணும் போது அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடும் போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை அசட்டை பண்ணும் போது அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை சூஸ் பண்ணிருக்காங்க. அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க, வீட்டுல குடும்பத்துல விசாரிக்க மாட்டாங்க, இஷ்டம் போல கர்த்தரை விட்டும் தள்ளி போயிடுவாங்க. பெரியவங்களுடைய வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்துல மனைவி ஆலோசனை கொடுப்பான், அவங்களுடைய வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில வேதனை, கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள். காரணம் என்ன? துன்மார்க்கன் தேவனை தேடான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை தேடாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த இரவு நேரத்தில் யாராவது கர்த்தரை தேடாமல் இருந்தால் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இரவு நேரத்தில் செல்போன்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறதை விட்டு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து தூங்கும் முன்பாக, இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தேவன் எப்படியெல்லாம் பாதுகாத்தார், நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நம்ம குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். தூங்கும்போது ஒரு இன்பமான தூக்கம் வேணுமா? வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்தணுமா? சமாதானமான ஒரு தூக்கம் வேணுமா? படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வேணுமா? இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுங்க. என சில குடும்பம் செல்போன்லயே மூழ்கி கிடக்குறாங்க. வீட்டுல மனைவிட்ட பேசுறது இல்லை, அம்மா அப்பாட்ட பேசுறது இல்லை. சில குடும்பத்துல வாழ்க்கை இஷ்டம் போல போயிட்டு இருக்கு. ஒரு கப்பல்ல இஷ்டம் போல போயிட்டு இருந்தா என்ன, எங்கேயா போய் முட்டிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேடும் போது அந்த குடும்பம் ஸ்டெடியா போயிட்டு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா தேவனை மறக்கும் போது, தேவனை தேடாமல் இருக்கும் போது வரக்கூடிய காரியங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு.
துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விலகியாச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைய ஆரம்பிச்சிடும். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். அப்ப இரவு நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வேத வசனங்களை கை கொள்ள ஆரம்பிங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு. ஒருவேளை வீட்டுல பைபிள் இல்லாம இருக்கா, முதல்ல பைபிள் வேணும்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு வீட்டுக்குள்ள பைபிள் இருக்கணும். அந்த பைபிளை கையில் எடுத்து வாசிக்கணும். அப்பந்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னோட வாழ்க்கையிலே நான் முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்ற ஒரு பழைய பைபிள் தான் இருந்துச்சு. கையில காசு இல்லாம இருந்துச்சு. இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பைபிளை போய் வாங்கினேன். பெரிய பைபிளை வாங்கி ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சு. கோடு போட்டு ஒரு டைரியில் எழுதி எனக்கு எந்தெந்த வசனம் பிடிச்சிருக்கு அதில் என் பேர் போட்டு வச்சுக்கிடுவேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க முன்பா சாட்சியா நிப்பாட்டி இருக்கிறார். உயிரோட இருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் செத்து போன்னு சொல்லி. ஆனா நான் உயிரோட இருக்கேன். எனக்கு மாந்திரியம் பண்ணவங்க பார்த்தா உயிர் இல்லை. நான் கையில பைபிள் எடுத்து தேவனை தேட தேவனை தேட தேவனை தேட என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருந்தனோ எல்லா காரியத்தையும் ஆவியால் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். தேவனோட சமூகத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனை தேட ஆரம்பிச்சேன். உலகத்துல காரியத்தை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தேவனோட சமூகத்துல இருக்கணும். நைட் நேரத்துல தூக்கம் வரலையா பரவாயில்ல, செல்போன் மட்டும் எங்கேயோ ஒரு பீரோல வச்சு பூட்டிருங்க. கையில பைபிள் எடுத்துட்டு ஒரு தனியா ஒரு இடத்துல போய் உட்காருங்க. இல்ல முழங்கால நில்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். வீட்டுக்குள்ள கடன் இருக்கா சரியாயிரும். குடும்பத்துல ஐக்கியம் இல்லையா, பிரச்சனையா இருக்கா, கடன் பிரச்சனையா இருக்கா, இல்ல வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா, இல்ல பாவத்துல அடிமையில இருக்கிறீங்களா, எந்த காரியமா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு அப்பா என் வாழ்க்கையில் இதுதான்ப்பா பிரச்சனை, நாங்க பாதப்படில வந்துட்டோம்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது ஆசீர்வாதம். எந்தெந்த குடும்பத்துல இந்த இரவு நேரத்துல தேவனை தேடுறீங்களோ தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை. நம்ம நினைவு என்ன யோசிக்கு, நம்ம நினைவுல என்ன இருக்கு. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நினைவுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் நினைவுகள் எல்லாம் அப்படின்னா துன்மார்க்கனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவனை மறந்து வாழும்போது 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஒரு குடும்பத்திலே தேவனை மறந்தாலோ துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்தாலோ நரகத்திலே தள்ளப்படுவார்கள். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதத்தை விட்டு விலகி இந்த உலகத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளும் போது வேதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இதுதான் நியாய தீர்ப்பு. ஆனா நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே தேவனை தேட தேவனை தேட தேவனை தேட 24 மணி நேரம் நமக்கு டைம் கொடுத்துருக்காரு. இந்த 24 மணி நேரத்துல செல்போன்ல எத்தனை மணி நேரம் நம்ம தேவையில்லாம மூழ்கி போயிருக்கிறோம். எத்தனை மணி நேரம் தேவையில்லாம ஃப்ரெண்டு. சில குடும்பத்துல எல்லாம் ஒரே டிவி, படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, ஒரே இது மட்டும்தான். செத்தா நியாய தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயமே இல்லை. எப்ப பார்த்தாலும் செல்போன் தான், எப்ப பார்த்தாலும் நாடகம் தான், எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு தான். இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, தேவனை தேடினால் ஆசீர்வாதம். இல்ல இல்ல, நான் தேவனை தேட மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன்,
அப்படின்னு சொல்லி துணிகரமா. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, வாழ்க்கை இஷ்டம் போல மாறியாச்சு, கர்த்தரை குறித்து பயம் இல்லை, பயபக்தி இல்லை. இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ அர்ப்பணிங்க. குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீங்க எங்களோட பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மன்னிங்க. இந்த இரவு நேரத்துல தேவனை தேட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாரும் தேவனை தேட வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க கிருபை தாங்க. எங்க மேல மனம் இறங்குங்க. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தரை ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடையப்பா. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்துல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பரிகாரியாகிய கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்களோ கர்த்தருடைய கரம் தொட்டா போதுப்பா. அவங்களோட வாழ்க்கையே மாறிடும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினியா ஜெபினா கர்த்தர் மனமறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணத்தை யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கை, அந்த கண்ணீரை மாற்றுங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க. குடும்பத்துல என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவணத்துல இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்துல முடியும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க, ராஜா யூத ராஜசிங்க வாங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுல தலைவரா நீங்க இருங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை எங்க வீடு முழுதும் வேலை அடைபடுத்த ராஜா. எல்லா தேச ஜனங்களும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலை அடைபடுத்துப்பா. தேவனருடைய அப்ப மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியனை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு மூலமா ஜெபிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீக்கி சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். அதிகாலையில துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியான பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மேம்படாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.